துறவி என்றால் யார் எவன் என்று கேட்டால் எல்லாவற்றையும் விட வேண்டும். இந்த உயிருக்கு ஒரு குணம் இருக்கிறது, எதை அது சாருகிறதோ அதன் வண்ணமாக மாறிவிடும். சார்ந்ததன் வண்ணமாதல் என்பது உயிரினுடைய குணம். எதை சாருகிறதோ அதனுடைய இயல்பு பெற்றுவிடும். நல்லவர்களோடு சேருகிறீர்களா, இயல்பாக நல்லவர்களாக மாறிவிடுவீர்கள். கெட்டவர்களோடு சேருகிறீர்களா, இயல்பாக கெட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால்தான் அவ்வை சொன்னால், நல்லாரை காண்பதுவும் நன்றே. சும்மா நல்லவர்களை 10 தரம் சும்மா பாடுறா, என்ன நட்டம் வந்துட்டுது பார், பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு உன்னிடம் வந்துவிடும். அதை சொல்லி அவை நிப்பாட்டவில்லை. தீயாரை காண்பதுவும் தீதே என்றும் சொன்னார். அதே போல கெட்டவனை பார்க்குறியா, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க உன்னிடம் அந்த கெட்ட குணம் வந்துவிடும். ஏனென்றால் அது உன் தப்பில்லை, உயிரினுடைய இயல்பு, சார்ந்ததன் வண்ணமாகும். உயிர் நல்லதும் கெட்டதும் இருந்தால் கெட்டதைத்தான் முதல் போய் பிடிக்கும். இப்பவே நான் சொல்றேன் பாருங்க, நல்லதை விட கெட்டதுக்குத்தான், கெட்டதை நாடுவது உயிர் இயல்பு. அதனால்தான் இறைவன் இருக்கத்தக்கதாக மலத்தை சேர்ந்து உயிர் அம்பிட்டு போய்விட்டது. அது உயிரினுடைய குணம். அதுபோல சேர்ந்ததோடு எதை சேருகிறதோ அதனுடைய இயல்பு பெற்றுவிடும் உயிர். அதுவும் உயிரினுடைய குணம். அதனால என்ன நடக்கும் என்றால், யாரோடு சேருகிறோமோ அந்த இயல்பை நாம் பெற்று விடுவோம். அதனால்